நம்ம எல்லாம் கபருக்கு போயிருவோம்ல. அப்ப யாரும் யாருக்கும் துணைக்கு வர போறது இல்ல. அண்ணன், தம்பி, அத்தா, சாச்சா, ஃப்ரெண்டு யாரும் வர போறது இல்ல. அப்ப நம்ம தனிமையா தானே இருக்க போறோம். எவ்வளவு நாள் வாழ போறோம்னு தெரியாத இந்த வீட்டுக்கே 40-50 லட்சம் 1 கோடி ரூபாய் செலவு பண்றோமே. அந்த வீடு நமக்கா இருக்கிற காலத்திலேயே வீட்டை புடிங்கிட்டு பிள்ளைகள் எல்லாம் வெளியே துரத்துற காலகட்டம். கேரண்டி இல்லாத ஒரு லைஃபுக்கு வாழ்றதுக்கு இவ்வளவு செலவு பண்றோம். ஆனா நம்ம குறைஞ்சது கியாமத்து நாள் வரைக்கும் இருக்க போற இடம் எது? கபரு. இன்னும் ஒரு 500 வருஷமோ 5000 வருஷமோ அது தெரியாது நமக்கு. ஆனா அவ்வளவு நாள் எங்க இருக்க போறோம்? பயப்படாம சொல்லுங்க. நானும் அங்கதான் வர போறேன், நீங்களும் அங்கதான் வர போறீங்க. இதுல என்ன இருக்கு? அப்ப அங்க துணைக்கு வர்றதுக்கு வீட்டுக்காரர் வர மாட்டார். வருவாரா? இந்த வீட்டுக்காரர் இது வரைக்கும் போயிருக்காரா? மும்தாஜுக்கு ஷாஜகான் தாஜ்மஹாலை தான் கட்டி வச்சிருக்காரு. மும்தாஜ் கூட என்னையும் கபர்ல போட்டு அடக்கிருங்கன்னு சொன்னாரா? இல்ல, அப்படி யாரும் சொல்ல போறது இல்ல, யாரும் துணைக்கு வர போறது இல்ல. அப்போ தனியா இருக்கிற அந்த நேரத்துல, இருட்டுல, யாருடைய உதவியும் இல்லாத நேரத்துல நம்ம கூட யார் இருப்பா? குர்ஆன் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நீங்க ரொம்ப நாள் இருக்கிற கபருக்காக வேண்டி யாரையாவது துணைக்கு கூப்பிடணும்னு சொன்னா நீங்க குர்ஆனை துணைக்கு வைத்துக் கொள்ளுங்க.